போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனந்தி, இவங்க பண்ணக்காரியோ தர்மலிங்க மாமாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதானே. நீ எந்த நேரத்துல சொன்னியோ போட்டு ஆட்டி வெளுத்து வாங்கியிருக்காரு போல. பாரு, கண்ணு நல்லா செவந்திருக்கு. நல்லா வாங்கட்டும், தேவைதான் அவங்களுக்கு. சும்மா ரெடி. பெரியப்பா, நீங்க ஆத்திரப்படுறதுனாலயோ அவங்கள அடிக்கிறதுனாலயோ நாம நடந்த எதையுமே மாத்த முடியாது. அதுக்காக இவ பண்ண கேடு கெட்ட வேலையெல்லாம் தெரிஞ்சு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அப்படி இல்ல பெரியப்பா. நானும் இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு ஒவ்வொரு நாளும் போனா போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ திருந்த மாட்டேங்கிறாளே. இவளை திட்டியும் பார்த்துட்டேன், அடிச்சும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணி அவளை திருத்துறது? பெரியப்பா சார், ஒண்ணும் இல்லாத பரிசு பேப்பர் எப்படி திருத்த முடியாதோ அதே மாதிரி இவங்களை திருத்தவே முடியாது. சிம்பிளி வேஸ்ட். டேய் கருப்பு ஓனா, என்னையாடா வேஸ்ட்ங்கற? உனக்கு இருக்குடா ஒரு நாள். பெரியப்பா, ஆறுமுகம் சொன்ன மாதிரி பெரியம்மா திருந்தவும் மாட்டாங்க, செஞ்ச தப்புக்கு வருத்தப்படவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறதெல்லாம் தப்பே இல்லைங்கிற நினைப்புல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு நினைப்பு தான் இருக்கு பெரியப்பா, நாங்க நல்லா இருந்துடக்கூடாது, அதுவும் அவங்கள விட நல்லா இருந்துடவே கூடாது. அவங்களே பாவம் பண்ணதெல்லாம் போதும்னு சலிச்சு போய் விட்டாதான் உண்டு. அதெல்லாம் நடக்காதுமா. அவளுக்கு உடம்பு பூரா விஷம்மா. ஏய், என்ன பாக்குற? என்னடி முறைக்கிற? என்ன முறைக்கிற? ப்ளீஸ் உட்காருங்க பெரியப்பா, உட்காருங்க. நீங்க சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க நினைச்ச மாதிரியே சக்திவேல் ஐயாவோட பையன் துரசிங்கம் எங்க கிட்ட சண்டை போட்டு பெரிய பிரச்சனை நடந்தது. எல்லாரும் எங்களை தப்பா பேசி ஆர்டரே கைவிட்டு போற நிலைமைக்கு நாங்க கஷ்டத்தை அனுபவிச்சோம். அங்க நடந்ததெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. ஆனா கடைசியில என்ன நடந்தது பாத்தீங்கல்ல. நீங்க என்னெல்லாம் எங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான் நடந்தது. நாங்க செஞ்ச ஸ்வீட்ல மருந்த கலந்து எங்களுக்கு பிரச்சனை வரணும்னு பாத்தீங்க. ஆனா கடைசியில நீங்க தான் மருந்த கலந்தீங்கன்னு உங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் உங்களை குத்தி காட்டுறதுக்காக இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்ப வச்சு திருந்த மாட்டீங்களாங்கிற ஒரு எண்ணத்துல தான் சொல்றேன். வினை விதைத்தவன் வினை அறுப்பாங்கிற மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலனை நாம தான் அனுபவிப்போம். அது நல்லதா இருந்தாலும் சரி, அது கெட்டதா இருந்தாலும் சரி. அடுத்தவங்களுக்கு நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். இனிமேலாவது நல்ல எண்ணத்துல இருக்க பாருங்க பெரியம்மா. தயவு செஞ்சு திரும்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. எங்களை பழி வாங்குறதா நினைச்சு மத்தவங்க உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கிடாதீங்க. உயிர் போகணும்னு நான் நினைக்கல. நான் ஒன்னும் ஸ்வீட்ல விஷத்தை கலக்கல, சொல்யூஷனை மட்டும்தான் கலந்த. விஷத்தை கலந்தது யாரோ. பண்ணது கேடு கட்ட வேலை. அதை நியாயப்படுத்தி வர பேசுறியா? மரியாதையா நீ பண்ண தப்புக்கு எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு. என்ன பேசுறீங்க நீங்க? என் மனசு கேட்க மாட்டேங்குதுமா. இவ பண்ண காரியத்தால உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னமா பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. மன்னிப்பு கேள்றி. பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா. ஏய், மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன்ல பெரியப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட? மன்னிப்புங்கிறது ஒரு வார்த்தை தானங்க. என்ன மரியாதை எல்லாரும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. எங்க கால்ல பெரியப்பா ஒன்னுடுவேன். ஐயோ பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா. அவங்க மனசு மாறினா மாறட்டும், மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். விடுங்க பெரியப்பா. நீங்க வாங்க, முதல்ல வாங்க. வாங்க வந்து உட்காருங்க. நீங்க வந்து உட்காருங்க. காமாட்சி அவ அங்கேயே கிடக்கட்டும். அவளுக்கு என்ன மரியாதை? நீங்க முதல்ல உட்காருங்க பெரியப்பா. உட்காருங்க பெரியப்பா. அண்ணி தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிக்கே. ஏன் பெரியப்பா இவ்ளோ கோவப்படுறீங்க? மனசு கேட்க மாட்டேங்குதுமா. முன்னாடிதான் நான் உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு பல விதத்துல அந்த கடவுள் கஷ்டத்தை கொடுத்தான்.
இனிமேலாவது அப்படி இல்லாம இவளையும் திருத்தி உங்களுக்கு நல்லது செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கலான்னு பார்த்தா அதை இவ கெடுக்கிறாமா. சரி கோவப்படாதீங்க, இந்த தண்ணியை குடிங்க. குடிங்க பெரியப்பா, நீங்க தண்ணி குடிங்க. பெரியப்பா, நீங்க கொடுத்த ஆர்டரை நாங்க சிறப்பா பண்ணதுனால எங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு பெரியப்பா. இதை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு தான் நானும் மாமாவும் வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குமா. பெரியப்பா, இந்த பணத்தை வச்சு மாமாக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மாப்ள, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளுங்க. சரிங்க மாமா. டே மூர்த்தி, நீ மெஸ்ஸ நல்லபடியா நடத்துறா. சரிங்க பெரியப்பா. இந்த மாதிரி உனக்கு பெரிய பெரிய ஆர்டரை நான் பிடிச்சு தரேன். இவ வயிறு எரிஞ்சு சாவட்டும். குடுப்பீங்க குடுப்பீங்க, நானும் திருப்பி குடுப்பேன், விட மாட்டேன்.